எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேத சட்டம், புதிய ஏற்பாடு, புதிய சட்டம் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசுவானவர் மரித்து பின்பு உயிர்த்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகவே இது எப்போ நடக்கிறது? 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு 7 வருஷம் அந்திகிறிஸ்து கோமாளி தாத்தா ஆட்சி முடிஞ்சு அதுக்கு பின்னாடி முத்திரையெல்லாம் உடைத்து சத்துருக்களை புடைத்து துடைத்தெறியும் போது சூரியன் இருளடையும் போது வானத்தின் மேகங்கள் மேல் வருவார். ஆகவே இது கடைசி வருகை. ஆகவே தேவனுடைய சட்டத்தையும் திட்டத்தையும் விளங்கி கொள்ளாவிட்டால் இயேசு வருவாராம், மரித்தோரை கொண்டு வருவாராம், மரித்தோர் உயிரோடு எழுப்புவாராம். 1000 வருஷ அரசாட்சி எருசலேமில் இருந்து நான் தான் ராஜா, காலையில் எனக்கு சூடாக சப்பாத்தி கொடுங்கன்னு கேட்பாராம். ஆகவே அவர் எப்போ வருவார்? 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு அந்திகிறிஸ்து ஆட்சி முடிஞ்சு உலகம் முடியும் போது தான் வருவார். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர் முந்திக் கொள்வதில்லை, முதலாவது நித்திரை அடைந்தவர்களை கொண்டு வருவார். நம்மளையும் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது எப்போ நடக்குது? கடைசியில் நடக்கிறது. 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து நம்ம தான் பரிசுத்தவான் உலகத்தை ஆளுவோம். சபை சமுதாயத்தை ஆளும். சத்தியத்துக்கு சாட்சியாக நின்னா கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாக இருப்பான். ஊழியக்காரனை பார்த்து 10 பட்டணத்துக்கு அதிகாரி, 5 பட்டணத்துக்கு அதிகாரி, அவனவன் திறமைக்கத்தக்க தாளந்து. ஆகவே பரலோகத்தில் போய் எல்லாரும் சமமாக இல்லை. அங்கேயும் இந்த பூமியில் எப்படி நாம் என்னென்ன செஞ்சோமோ அதுக்குண்டான கைமாறு, அதுக்குண்டான வாழ்க்கை டிசைன் தருவார். ஆகவே இந்த பிரமாணத்தை மீறி அவிதமாய் சிறிதொன்றாகிலும் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லோரிலும் சிறுவனாக இருப்பான். மத்தேயு சுவிசேஷம் 5:19 ஏசு சொல்கிறார், சிறிதொன்றாகிலும் மீறி அவிதமாய் மனுஷனுக்கு உபதேசம் பண்ணுவது பரலோகத்தில் எல்லாரும் சிறியனாக இருப்பான். சிறியவன் பெரியவன். பரலோகத்தில் போய் யோவான் ஸ்நானகன் இரத்த சாட்சியாக மாதிரி தான் அவனையும் நம்மளையும் ஒரே தட்டத்தில் வைக்கிறது இல்லை, ஒரே திட்டத்தில் வைக்கிறது இல்லை. அவன் செயலுக்கு தக்க கைமாறு. ஆகவே உலகத்தில் எப்படி அதிகாரம் ஆட்சி தேவன் உண்மை உள்ளவனுக்கு எப்படி அவனவன் தகுதிக்கு தகுந்த தாளந்து. ஒருத்தனுக்கு 5 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 10 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 தான் கொடுத்தாரு. ஏன்? எல்லாருக்கும் சமம் கிடையாது. ஆகவே இதை விளங்கி கொள்ளுவோம். இது கடைசியில் வருகிறது. தேவதூதன் எக்காலத்தோடு வானத்தில் இறங்கி வருவார். மரித்தவன் உயிரோடு எழுப்பி இந்த பூமியில் மறுபடியும் பழுகி பெறுவதில்லை. மாம்சத்தில் இருக்கிற நம்ம தான் தேவன் சாத்தானன்று பிசாசன்று வலுசரப்பத்தை கட்டி பாதாளத்தில் பூட்டி நமக்கு 1000 வருஷ அரசாட்சி டியூட்டி. ஆகவே அது எப்போ தருவார்? தேவன் நம்ம தலைமுறையில் தந்தால் பெரிய ஆசீர்வாதம். சாகா வரம். சாகாமே 1000 வருஷம் வாழ்ந்து சாகாமே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அந்த திட்டமும் சட்டமும் தேவன் நடைமுறைப்படுத்தணும். எந்த காலத்தில் எதை செய்யணும் என்று அவருக்கு தெரியும். ஆக பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறது அறிகிறது நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலைன்னா வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு ஜீவன் உண்டு. சட்டத்தை ஆராய்ந்து பாருங்கள், தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு 1000 வருஷ அரசாட்சிக்காக காத்திருப்போம். காடு வந்தது, ஊடு வந்தது, பட்டம் வந்தது, பணம் வந்தது, ஜனம் வந்தது, நிலம் வந்தது, எல்லாம் வந்து நமக்கு மரணமும் வந்தது. ஆகவே மரணம் இல்லாத தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வோம். சீக்கிரமாய் எங்கள் காலத்தில் 1000 வருஷ அரசாட்சி கொடுங்காண்டவர் என்பது கேட்கறதான் நம்ம வேலை. ஓய்வு நாள் பரிசுத்த நாளில் நம்ம என்ன கேட்க போகிறோம்? நாங்கள் சாகா வரம் தேவன் தந்தார், ஆவிக்குரிய வரம். தேவன் நமக்குள்ளே வந்து 1000 வருஷ அரசாட்சியில் நடத்துவார். எருசலேமில் இருந்து நடத்துறதால பூமி மீதெங்கும் அவர் ராஜாவாக இருப்பார். எப்படி? தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மளை ஆளுகை தந்து நம்மளுக்கு சிங்காசனத்தை தந்து தேவன் நம்மளை உயர்த்துவார். மாம்ச பிரகாரமாக சாத்தானையும் பார்க்க முடியாது, தேவனையும் பார்க்க முடியாது. அந்திகிறிஸ்துவும் மனுஷனுக்குள்ளே அவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அவன் யாருக்கு? என்னை பணிந்து கொண்டால்
இதையெல்லாம் உனக்கு தருவேன், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 7 வருஷம் அந்த ஆட்சி, 1000 வருஷம் நம்ம ஆட்சி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதிசயமாய் அற்புதமாய் 1000 வருஷம் அரசாட்சியை தர காத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அதை தந்தால் மேன்மையாக இருக்கும். சாத்தானை கட்டுவோம், பாதாளத்தில் போட்டுவோம், 1000 வருஷ அரசாட்சியை கூட்டுவோம், சபை கூட்டுவோம். சபை கூடியவர்கள் விட்டு விடாதபடி யாரெல்லாம் கரெக்டாக ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாய் தப்பு, குழந்தை ஞானஸ்தானம் அதை விட தப்பு. ஆகவே ஒரே தேவன் இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாய் கர்த்தர், அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்தாய் உலக முடிவு பெறுந்து சகல நாட்களும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த சட்டத்தை திட்டத்தை அறிந்து புரிந்து தெரிந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். ஆவிக்குரிய ஞானத்தை தந்து பகுத்தறிவோடு வேதத்தை பகுத்தறிவோடு கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.